கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே, தினமொரு தூதின் வழியாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம். இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54:2. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. ஆண்டவருடைய வார்த்தை இன்றைய தூதில் ஒரு தீர்க்கமான ஒரு வார்த்தை. இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை கண்ணோக்கி பார்த்த தெய்வம், உங்களை குறித்தான தேவன் வைத்திருக்கிற தமது திட்டத்தை இந்த வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். அப்போ அவர் பார்வையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? உங்களுக்கு என்று ஒரு குறுகிய வட்டத்தை வைத்து கொள்ளாதீர்கள். உங்களுக்கென்று சிறிய ஒரு திட்டங்களை போடாதீர்கள். ஒருவேளை ஏற்கனவே நீங்கள் ஒரு திட்டத்தில் இருக்கிறீங்க, ஏற்கனவே உங்களுக்குன்னு நீங்கள் முடிவு பண்ணியதான ஒரு வரைபடம் இருக்கும். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை, அந்த வரைபடத்தோட அந்த திட்டத்தோட ஒரு குறிப்பிட்ட எல்லையில் நிற்காத, உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற திட்டங்கள் பெரிதாக இருக்கிறது. ஆகவே உனக்குன்னு நீ வச்சிருக்கிற அந்த வட்டத்தை விட்டு வெளியில் வா. உன்னுடைய கூடாரத்தை, அதனுடைய காரியங்களை நீளமாக்கு, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலையின் திரைகள் எல்லாம் விரிவாகட்டும். ஆகவே தடை செய்யாத, சூழ்நிலைகளை பார்த்து உனக்குள்ள ஒரு முடிவு கட்டி தடை செய்யாத, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. ஆகவே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுடைய எல்லைகள் விரிவடைகிறது, உங்கள் ஊழியத்தினுடைய எல்லைகள் விரிவடைகிறது. உங்களுடைய தரிசனத்தை கர்த்தர் பெரிதுபடுத்துகிறார். உங்களுக்குன்னு கர்த்தர் வச்சிருக்கிற தரிசனத்தை பெரிதுபடுத்துகிறார். இப்படி எல்லா விதத்திலும் ஒரு அடுத்த எல்லைக்குள்ள ஒரு ப்ரொமோஷன், ஒரு உயர்வுக்குள்ளாக ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறபடியினால் நீங்கள் குறுகிய வட்டத்தை விட்டு வெளியில் வாங்க, நிறைவானதை பார்க்க முடியும். ஆபிரகாம் கூடாரத்துக்குள் இருந்தான். எத்தனையோ முறை அவங்ககிட்ட ஆண்டவர் பேசினார். ஆனாலும் அவனுக்கு ஒரு நல்ல வெளிச்சம் அவனுக்கு கிடைக்கல. ஒரு நாள் ஆண்டவர் அந்த கூடாரத்துட்டு வா வெளியே அப்படின்னு சொல்லி வெளியில் கூப்பிட்டு மேலே அண்ணாந்து பாருனார். வானத்து நட்சத்திரங்கள், இந்த மாதிரி உன் சந்ததி பெருகுன்னு சொன்னார். அதே போல் நடந்தது. பாருங்களேன், நாம் அந்த கூடாரத்தை விட்டு வெளியில் வரட்டுமே, மேலே அண்ணாந்து பார்ப்போமே. எண்ணி முடியாத அந்த நட்சத்திரங்கள் இருக்குது. உங்களை குறித்த தேவனுடைய திட்டமும் அப்படித்தான். ஆகவே நீங்கள் உங்கள் பலத்தை வச்சு அல்ல அவர் போடலை, அவருடைய பலத்தை வச்சு தான் உங்களை என்னையும் தேர்ந்தெடுத்தார். ஆகவே அவருடைய வல்லமையில், அவருடைய ஞானத்தில், அவர் கொடுக்கிற தாளந்துகளை வச்சு அவர் நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆகவே அந்த திட்டம் வெற்றி அடையும். தோல்விக்கான திட்டமே கிடையவே கிடையாது. ஆகவே இந்த வார்த்தையை கேட்டுட்டு உங்கள் எல்லைகளை விரிவாக்குவதற்கு தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அவர் ஆலோசனைப்படி உங்களுடைய எல்லைகளை விரிவாக்குங்கள், உங்களுடைய திட்டங்களை விரிவாக்குங்கள். உங்களுக்குன்னு கர்த்தர் மிக நீண்ட தூரமான ஒரு பயணத்தை வச்சிருக்கிறாரு. அதை உங்களை கொண்டே தான் செய்ய விரும்புகிறார். ஆகவே இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி இந்த வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணித்து காத்திருங்கள். சரியான நேரத்துக்கு சரியான ஆலோசனை ஆண்டவர் கொடுத்து உங்களை நடத்துவார். நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, எங்கள் மேல் நீர் வைத்திருக்கிற திட்டங்கள் மிகப்பெரிய திட்டங்கள். அந்த திட்டத்துக்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம். இசைந்து உம்மோடு பயணிக்க நாங்கள் விரும்புகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஆமாண்டவரை இன்னும் கண் திறக்கப்பட்ட அனுபவம் உண்டாகட்டும். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்துக்கு செவிசாச்சு ஆண்டவரே கீழ்ப்படிந்து வெற்றியை சுதந்திரித்து கொள்ளட்டும். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் மனதார இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய நாள் அவர்களுக்கு உயர்வின் நாளாக இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.